போதுமானது. உட்காருங்க மாண்புமிகு கணேஷ்குமார், போதுமானது. உட்காருங்க உட்காருங்க, போதும் உட்காருங்க. பேசியா உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் மாண்புமிகு யாருக்கும் பேச அனுமதி இல்லை, யாருக்கும் பேச அனுமதி, இந்த பிரச்சனை குறித்து பேச அனுமதி இல்லை. மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள், இந்த விவாதத்துக்குள் நான் போக விரும்பவில்லை. முடிஞ்சிச்சு, விடுங்க. உட்காருங்க உட்காருங்க, போதும் உட்காருங்க. பேசியா உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் மாண்புமிகு யாருக்கும் பேச அனுமதி இல்லை, யாருக்கும் பேச அனுமதி, இந்த பிரச்சனை குறித்து பேச அனுமதி இல்லை. மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க பேசுங்க. எல்லா விவரம் சொல்லியாச்சு, உட்காருங்க. பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர், நீங்க பேசுங்க தொடர்ந்து. நிக்கிறாங்க, கேளுங்க. 26-27 ஆண்டினுடைய கம்ப்ளீட் பண்ணிட்ட, போதும். இதுக்கு மேல வேண்டாம், இது மேல விவாதம் வேண்டாம். நிதிநிலை அறிக்கையை பாருங்க. மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பேசுங்க. மிகச்சிறப்பாக வெளியிடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பிரச்சனை குறித்து யாருக்கும் பேச அனுமதி இல்லை வாய்ப்பை வழங்கிய எல்லாம் உள்ள இறைவனுக்கும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். முதலிலே, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே பாபநாசம் தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு அந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய சமுதாய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும், கூட்டணி கட்சிகளாக இருந்து சிறப்பாக தேர்தல் பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், தமிழர் தேசம் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட குறிப்பாக அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே முழுமையாக ஈடுபட்டு அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நவாஸ்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தேர்தல் பிரச்சாரத்திலே வருகை தந்து பிரச்சாரம் செய்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முதன்மை துணைத் தலைவர், பொருளாளர், அதைவிட குறிப்பாக அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.